ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறோமா? ஆமா. இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே ஒரு பெரிய கிரியை என்ன பண்ண போறாரு? நடப்பிப்பா. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பல மகிமையை கர்த்தர் நம்மை காணும்படி என்ன பண்ணியிருக்காரு? செய்திருக்கிறார். பல ஆசீர்வாதங்கள், பல ஆசீர்வாதங்கள். கர்த்தர் எனக்கு இதில் செய்யலன்னு நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் நமது ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பதை என்ன பண்றார்? ஆடுகிறேன். தாவீது சொன்ன மாதிரி பல்லமா எல்லாரும் இணைந்து அந்த பாடலை ஹல்லேலூயா. ஆமென். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் அழியுமே, உந்தன் வாசலில் காத்திருந்தால் போதுமே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் இன்பமானவைகள். சாலமோன் தேவாலயம் உந்தனின் மகிமையால் நிறைந்தது போலவே. சாலமோன் தேவாலயம் உந்தனின் மகிமையால் நிறைந்தது போலவே. எங்களை நிரப்பிடும் இயேசுவே, நான் உந்தனின் மகிமையை ஊருக்கெல்லாம் சொல்லுவேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஊற்றிடும் உந்தன் ஆவியை பிள்ளைகள் எங்களின் மீது. ஊற்றிடும் உந்தன் ஆவியை உந்தனின் பிள்ளைகள் எங்களின் மீது. அனலுள்ளி எழும் தேவனே, நான் ஆவியாலே நிறைந்து உமக்காக வாழ்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து அவர் ஆராதிக்கிறதே ஒரு தனி மகிழ்ச்சி தான். ஹல்லேலூயா. அவர் சமூகத்துக்கு வந்துட்டாலே என்ன இருக்கு? நித்திய பேரின்பு உண்டு. ஆமென். அவர் சமூகத்துல இதெல்லாம் வந்து ஒருவேளை பழைய நினைவுகள் அதிகமா வருது. அதெல்லாம் சொல்லிட்டே போனா நமக்கு நேரம் கிடைக்காது. அதனால எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்துல நம்மை நாம் தாழ்த்தி அவரை ஆராதிக்கலாம். அவர் ஆராதனையில பிரியப்படுகிறது. ஹல்லேலூயா. அதிகமாய் விரும்புவது கர்த்தர் எதுல பிரியப்படுறாரு? இந்த ஜனத்தை. ஆமா. நம்ம எல்லாம் உருவாக்குறது பாத்தீங்கன்னா நீங்க ட்ரைனிங் கொடுக்குறாரு நமக்கு. நீங்க நல்லா ஆராதிக்க வச்சு ஒரு நாள் பரலோகத்துல கொண்டு போகும்போது நித்திய காலமாய் அவரோட கூட நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை ஆராதிச்சு அவரை துதிச்சு இருப்போம். இதுக்கு எனக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் நம்ம. இந்த இடத்துல கர்த்தர் நம்மை பயிற்சிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தரை நாம் ஒரு மனமாய் கூடி நாம துதித்து ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எழுந்து நின்று தேவனை ஆராதனை செய்யலாம்.
உங்கள் செல்ஃபோனில் சைலண்டில் போட்டுருங்க. எல்லாருக்கும் ஆராதனை பண்ண தெரியும், எல்லாருக்கும் ஜெபம் பண்ண தெரியும், எல்லாருக்கும் செய்தி கொடுக்க தெரியும். அதில் ஒரு உயிரோட்டம் இருக்குதா? அதில் ஒரு ஜீவன் இருக்குதா? அதில் நான் கர்த்தரால் தொடப்பட்டேனா? கர்த்தர் என்னை தொட்டாரா? என்னை அசைச்சாரா? என்னை உடைச்சாரா? பார்க்கணும். சின்ன தங்கச்சி தம்பி யாரும் திரும்பி அந்த பக்கத்தில் வெளியே பார்த்தவங்கள நான் பெரிய ஆராதனை வீரர் அல்ல, நாம் தேவனால ஆராதனை வீரர்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணன் சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன். அந்த வார்த்தையை நம்ம ஏமாற்றக்கூடாது. அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறுப்பு தெரிவிக்க கூடாது. அதான் உங்களை விட ராகமா என்னால் பாட முடியாது, ஆனால் உண்மையாய் பாட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராங்க. அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு ஆராதனை பண்ணது சில டிப்ஸ் தர மாதிரி தரலாம். சோதரம் சோதரம் அதையும் சொல்லிட்டு இருக்காருங்க. வேத புத்தகத்தை எடுத்து வச்சு வசனங்களை சொல்லுங்க, உங்க உள்ளம் உடைக்கப்படட்டும். நிறைய ஆராதனை பண்ணுவோம், அந்த ஆராதனை நம்மளே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? உடைச்சிருக்க மாட்டோம். ஆமா தானே? அல்லேலூயா. அந்த ஆராதனையில கர்த்தர் என்னை உடைக்கட்டும், தேவனுடைய அபிஷேகம் என் மீது இறக்கட்டும், அந்நிய பாஷைனால என்னை நிரப்புங்கப்பா, ஒரு ஜெப ஆவினால என்னை நிரப்புங்க. அல்லேலூயா. ஆராதனைக்கு ஒரு வல்லமை உண்டு. இரும்பு கதை சங்கிலி என்ன பண்ணோம்? உடைக்கும். உங்களும் என்னையும் ஆராதனை பண்ண விடாம நீ பிசாசான சிந்தனை சிதறல்களை எண்ணங்களை மாற்றிக்கொண்டு ஒரு ஜடமாய் இன்னைக்கு ஆலையில எங்க பார்த்தாலும் ஜடங்களாக தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்ம உண்மையுள்ளவர்கள் என்று கொடுத்த அந்த பொறுப்பு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. இங்கே கண்களை மூடிக்கொண்டு அசைந்து கொண்டு கைகளை உயர்த்தி கொண்டு நம் ஜீவனை நாம் ஜீவனுள்ள தேவனை நம்ம என்ன பண்ணலாம்? ஆராதனை பண்ணலாம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உமக்கும் எனக்கும் உள்ள அந்த கேப்பை தடையில் உடைங்க ஆண்டவரே சொல்லி என்ன வேடிக்கை பார்க்காதீங்க. என்ன வேடிக்கை பார்த்தாக்க ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது. நமக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ரோவா போய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவரே நீர் என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனுஷனிடத்தில் வாசம் பண்ணுகிறவரே, என்னிடத்தில் வாசம் பண்ணுங்கப்பா, என்னிடத்தில் வாசம் பண்ணுங்கப்பா. என் உதடுகளை தொடுங்க, பரிசுத்த ஆவியினால பேச வசனங்களை சொல்லி செபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகுந்த கிருபையினால இறங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்புருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம நல்ல ராகமா பாடுறதான முக்கியம் இல்லை, உண்மையாக பாடுறது முக்கியம். நல்ல வார்த்தைகளை சொல்லி சொல்றது முக்கியம் இல்லை, இருதயம் உடைக்கப்படுவது முக்கியம். நறுமண்ட ஆவி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே, அபிஷேகம் என்னை தொடர்ந்து என்னை நீங்க அசையும் ஆண்டவரே. தாவீது சொல்றதை போல மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற என் ஆத்துமாவை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. காலத்தை போல போக்கும் வருத்தமாயிருக்கிற என்னை ஒரு புறாவை போல மாற்றும் ஆண்டவரே. என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை மாற்றும்படிக்கு இந்த பூமியில வந்தவரே, என்னை மாற்றி பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வந்தவரே. மாறாத என் குணங்கள், மாறாத என் சிந்தனைகள், மாறாத என் பேச்சுக்கள், மாறாத என் ஆராதனைகள் எல்லாம் காலையில மாற்று ஆண்டவரே. ஜீவனை கொடுத்த ஆண்டவரே தெய்வத்திற்கு உண்மையாய் ஆராதிக்க, உத்தமமாய் ஆராதிக்க, பரிசுத்தமாய் ஆராதிக்க அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, ஒரு முதுகெலும்புள்ள கிறிஸ்துவனாய் நான் மாற, நல்ல ஒரு ஜெபாவினால நிரப்பப்பட, அபிஷேகத்தினால நிரப்பப்பட. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர. அபிஷேகத்தை தருகிறவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. ரட்சி ஆண்டவரே, கட்டுகளை விடுதலை ஆக்குகிறவரே, விடுதலை செய்யும் ஆண்டவரே, விடுதலை செய்யும் ஆண்டவரே, விடுதலை செய்யப்பா. சதைகளை மந்தமாக்கி வைத்திருக்கிற பிசாசின் கட்டிலிருந்து நீ ஆராதிக்க முடியாத ஆண்டவரே, ஆண்டவரே முடமாக்கி வைத்திருக்கிற பிசாசினை கட்டிலிருந்து பரிசுத்த ஆவியான விடுதலை செய்யப்பா.
பரிசுத்த ஆவியானவர் விடுதலை செய்யுங்க. ஒரு மனம் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. ஒரு மனம் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் விடுதலையாக்க, குமாரன் நம்ம விடுதலையாக்க ஒப்பு கொடுப்போம். அண்ணா ஒப்பு கொடுத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை நாள் நம்ம வார்த்தையினால பாடல்களை பாடியிருப்போம், உள்ளத்திலிருந்து நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா. என்னையே பிசாசு ஏமாத்தி வைத்திருக்க எல்லா மாய்மாலங்களை, வஞ்சகங்களை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்துல, உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கட்டி வைத்திருக்கிற, என்னை ஜடமாய் வைத்துக் கொண்டிருக்கிற, என்னை ஆராதிக்க முடியாது வைத்திருக்கிற எல்லா கட்டுகளிலும் பரிசுத்த ஆவியானவர் விடுதலை செய்ய வேண்டுமாறு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே. பக்தி உள்ளவர் அற்று போகிறார்கள் ஆண்டவரே. உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரன் குறைந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் உண்மை உண்மை ஆராதிக்க எங்களை ரட்சியும் ஆண்டவரே, எங்களை ரட்சியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். மகிமையான ராஜாவே ஸ்தோத்திரம், மகத்துவமுள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனுபுத்திரனை தேடி வந்தவர், என்னை தேடி வந்தவர், என் கிராமத்தை தேடி வந்தவரே, என் இனஜன பங்குகளை தேடி வந்தவரே. அப்பா இயேசு ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
அடுக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அண்ணா இசைக்கு அண்ணா அதான் சொன்னார், ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் தொடங்கி முடிகிறது, அர்ப்பணிப்போடு முடிக்கணும். எவ்வளவு நாளாச்சு நம்ம முழங்கால் படிட்டு, எவ்வளவு நாளாச்சு நம்ம கரங்களை விரித்து என் குடும்பத்திற்காக, தேசத்திற்காக, தேசத்தின் விடுதலைக்காக ஆண்டவரே தண்ணீரின் அபிஷேகம், மன்றாட்டின் ஆவி, ஆண்டவரே தகப்பனை எல்லாம் மலட்டு தன்மைகளை உடைத்து போடுங்கப்பா. ஆராதனை ஜீவன் இல்லாம ஆராதனை, மலட்டு தன்மையான ஆராதனை, வாயில ஜெபிக்கிறது மாறி அபிஷேகத்துல இருந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. அப்படியே முழங்கால் படிட்டு எல்லாரும் நேரில் முழங்கால் படிட்டு ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் ஒரு பச்சை கிறிஸ்துவாய் மாறணும் ஆண்டவரே. அவர் உண்மையான கிறிஸ்துவாய் மாற ஒருவேளை வெளி உலகத்தில் நான் ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம். எனக்கு உமக்கு தெரியும் நான் யார் என்பது. எல்லாவற்றிலிருந்து வெளிக்கொண்டு வாங்க ஆண்டவரே. அம்மா அப்பா, இந்த சத்தம் போட்டு சொல்லினா பரவாயில்ல, எல்லா பாரம்பரியங்கள் கட்டுகளை உடைத்து போடுங்கப்பா. சம்பிரதாயங்கள் மாறி போகட்டும். அந்த வருகில நான் வரணும் அவர மாட்டேமா, என்னை ஆயுதப்படுத்த மாட்டேன். பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீங்களே. பரிசுத்த வலயத்திற்குள்ள என்னை கொண்டு வாங்க ஆண்டவரே, என்னை கொண்டு வாங்க ஆண்டவரே. சோதரப்பா சோதரன், பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது. ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் இடத்துல வர முடியாது. ஜபாவி ஊற்றுங்க ஆண்டவரே, ஜபாவி ஊற்றுங்க. இந்த பழைய வல்லமையான கூர்மையான ஜபாவி ஊற்றுங்க ஆண்டவரே, ஜபாவி ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நேர் முழங்கால் படிட்டு மோசையை போலவே பார்த்து செபிக்க, கரங்களை விரித்து செபிக்க, இயேசுவை போல ஆண்டவரே தானியேலை போல செபிக்க ஜபாவை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த அனுபவ வாழ்க்கையில புதுமையும் ஆண்டவரே. ஒருவேளை புதுசா வேணும்னா கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. கடைசி நாட்கள் ஆத்தும ஆதாயம் பண்ண, என் குடும்பத்தை ஆதாயப்படுத்த, சபையை ஒரு உயிருள்ள ஓட்டமாய் நடத்த ஆண்டவரே தேவ அபிஷேகம், தேவனுடைய வரங்கள், கனிகள் வறண்ட நிலத்தில ஆறுகளையும் நீரூற்றுகளை உண்டாக்குகிறவரே, கல்லை உடைத்து நீரூற்றை வெளிப்படுத்துகிறவரே, கேதுரு மரங்களை எல்லாம் முறித்து போடுங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. மன்னொரு குட்டை குணத்தை ஆத்மாய் உயிர்ப்பி ஆண்டவரே, உயிர்ப்பிய உற்சாகப்படுத்தும் பலவீனங்கள், சோர்வுகள், சாக்கு போக்குகளை மாற்றி போடுகிறார். எல்லா கட்டிலிருந்து விடுதலை செய்யுங்க. நீர் விடுதலை செய்யும்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விடுதலைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள ஆராதனை ஆண்டவரை செய்ய, புத்தியுள்ள ஆராதனை நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உமது நாமம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் போகிறோம். எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டோடைய வார்த்தைக்காய் செபிக்கலாம். இது பேசுகிறது நாங்களா இருந்தாலும் இந்த வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு ஆராதனைக்கும் யாரானாலும் சரி, அது சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், இங்கே வர்றது நல்லதுன்னு நம்ம என்ன பண்ணோம், திரும்பி போகணும்.
இந்த இடத்துல ஏதோ ஒரு அர்ப்பணிப்போட நம்ம என்ன பண்ணணும், போகணும். எதுவுமே இல்லாம போறதுன்றது நமக்கு எந்த ஆசீர்வாத பலன் என்ன பண்ணாது, இருக்காது. ஸோ எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளில் எங்களோட கூட பேசுங்க ஆண்டவரே, நீங்க எங்க கூட பேசுங்கப்பான்னு சொல்லி இருதயத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து நீங்க வேண்டிப்படுங்க. ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ரம்யான இந்த வேதம் ஆண்டவரே தியான பகுதிக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளிலிருந்து இந்த நாளில இருக்கிற ஒவ்வொருவருக்கும், எங்கள் எல்லாருக்கும் நீர் என்ன ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரோ அதை எங்களுக்கு தந்து எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஒன்று வீணாய் போகாதபடி ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்து 30